கும்பகோணம் பட்டீஸ்வரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவர் கவியரசனை +1 மாணவர்கள் 15 பேர் அடித்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமலிங்கம் வழங்க கேட்கலாம். ராமலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பட்டீஸ்வரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளிக்குள் 2 மாணவர்கள் இடித்துக் கொண்டதால் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்திருக்கிறது. கும்பகோணம் பட்டீஸ்வரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவர் கவியரசனை +1 மாணவர்கள் 15 பேர் அடித்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பள்ளியில் கழிவறைக்கு செல்லும் வழியில் இடித்துக் கொண்ட தகராறில் +2 மாணவர் கவியரசனுக்கும் +1 மாணவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமலிங்கம் வழங்க கேட்கலாம். ராமலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் நேற்று கழிவறைக்கு சென்றுள்ளான். அங்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரும் அங்க கழிவறைக்கு சென்றுள்ளனர். அங்கு அவர்களுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அதாவது கூட்டத்துல போகும்போது ஒருத்தர் இடிச்சிருந்திருக்காங்க. இந்த பிரச்சனை வாய் தகராறு ஆகி அப்புறம் கைகலப்பாயிருக்கு. கைகலப்பாயி அங்கிருந்து கலைந்து சென்று விட்டனர் அவர்கள் அங்கிருந்து. அதுக்கப்புறம் அந்த +1 படிக்கும் பையனை அவங்க வீட்டுல போய் சொல்லி அவங்க பேரண்ட் அங்க ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் +1 படிக்கும் மாணவர்கள் அடித்து விட்டாங்க அப்படின்னு. அதன் அடிப்படையில் இருவருக்கும் மோட்டிவ் ஏற்பட்டுள்ளது. இந்த மோட்டிவ் ஆனது அந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஸ்பெஷல் வகுப்பு, அதாவது சிறப்பு வகுப்பு முடித்து வெளியில வந்த தருணத்துல அந்த +1 படிக்கும் மாணவர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்டவரை கூடின்னு அந்த பையனை மூர்க்கத்தனமா தாக்கியிருக்காங்க. இதுல அந்த மாணவன் பலத்த காயம் ஏற்பட்டு அவனை பட்டீஸ்வரத்துல உள்ள PH சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர்ல முதலுதவி செஞ்சு கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்க முதலுதவி செஞ்சு அங்கேயும் பார்க்கணும்னா தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நேற்று வரை அந்த பையன் நல்லா இருக்கான்னு சொன்ன நிலையில இன்றைக்கு அந்த பையன் +1 மாணவன் தனியார் மருத்துவமனையில் இறந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.